இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் இந்த மாதிரி ஸ்டிச் வேரியேஷன் வந்ததுன்னா உங்களோட ஊசி தான் ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் தைக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது சகஜம்தான். இதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி துணிங்க ரொம்ப இந்த மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது எதுனா ஒரு ட்ரேசிங் பேப்பரோ அடியில் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் சைஸ் பேப்பர் எடுத்தால் போதும். நீங்கள் இதை இந்த இடத்துல வச்சுட்டு எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்த ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சு விழ வேண்டிய இடத்துல எங்கே ஸ்டிச்சு உங்களுக்கு வரணுமோ அந்த இடத்துல பேப்பர் அடியில் வர மாதிரி. குட் ஈவினிங். இருங்க ஒரு வச்சுட்டு